சென்ற காலம் முழுவதும் காத்தாரே உம் சேதமும் அணுகாமல் சொந்தமாக ஆசி பொழிந்தனக்கென்றும் சுகபலன் அளித்தாரே சொந்தமாக ஆசி பொழிந்தனக்கென்றும் சுகபலன் அளித்தாரே அல்லேலூயா துதி அல்லேலூயா எந்த நன்னலம் இயேசுவை பாடிடுவேன் அல்லேலூயா துதி அல்லேலூயா எந்த நன்னலம் இயேசுவை பாடிடுவேன் இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளி கர்த்தரை கொண்டாடுவேன் இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளி கர்த்தரை கொண்டாடுவேன் சில வேளை இமை பொழுதே தம் முகத்தை சிருஷ்டிகர் மறைத்தாரே சில வேளை இமை பொழுதே தம் முகத்தை சிருஷ்டிகர் மறைத்தாரே கடும் கோபம் நீங்கி திரும்பவும் என்மேல் கிருபையும் பொழிந்தாரே கடும் கோபம் நீங்கி திரும்பவும் என்மேல் கிருபையும் பொழிந்தாரே அல்லேலூயா துதி அல்லேலூயா எந்த நன்னலம் இயேசுவை பாடிடுவேன் அல்லேலூயா துதி அல்லேலூயா எந்த நன்னலம் இயேசுவை பாடிடுவேன் இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளி கர்த்தரை கொண்டாடுவேன் இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளி கர்த்தரை கொண்டாடுவேன் பஞ்சகாலம் பெருகிட நேர்ந்தாலும் தஞ்சமையானாரே பஞ்சகாலம் பெருகிட நேர்ந்தாலும் தஞ்சமையானாரே அங்கும் இங்கும் நோய்கள் பரவி வந்தாலும் அடைக்கலம் அளித்தாரே அங்கும் இங்கும் நோய்கள் பரவி வந்தாலும் அடைக்கலம் அளித்தாரே அல்லேலூயா துதி அல்லேலூயா எந்த நன்னலம் இயேசுவை பாடிடுவேன் அல்லேலூயா துதி அல்லேலூயா எந்த நன்னலம் இயேசுவை பாடிடுவேன் இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளி கர்த்தரை கொண்டாடுவேன் இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளி கர்த்தரை கொண்டாடுவேன் களிப்போடு விரைந்தமை சேர்த்திடையும் கர்த்தரை வருவாரே களிப்போடு விரைந்தமை சேர்த்திடையும் கர்த்தரை வருவாரே அவளோடு நாமும் வானத்தை நோக்கி அனுதினம் காத்திருப்போம் அவளோடு நாமும் வானத்தை நோக்கி அனுதினம் காத்திருப்போம் அல்லேலூயா துதி அல்லேலூயா எந்த நன்னலம் இயேசுவை பாடிடுவேன் அல்லேலூயா துதி அல்லேலூயா எந்த நன்னலம் இயேசுவை பாடிடுவேன் இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவேன் இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவேன் அல்லேலூயா 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 எந்தன் கண்மலையானவர் என்னை காக்கும் தேவனீர் இந்த பாடலை நாம் அனைவரும் சேர்ந்து பாடுவோம்
எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. உந்தன் சிறகுகளின் நிழலில் என்றென்று மகிழ செய்தீர். உந்தன் சிறகுகளின் நிழலில் என்றென்று மகிழ செய்தீர். தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. எந்தன் பலவீன நேரங்களில் உம் கிருபை தந்தீரையா. எந்தன் பலவீன நேரங்களில் உம் கிருபை தந்தீரையா. இயேசு ராஜா என் பலனானீர், எதற்கும் பயமில்லையே. இயேசு ராஜா என் பலனானீர், எதற்கும் பயமில்லையே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. எந்தன் உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். எந்தன் உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். ராஜா நீ செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவேன். ராஜா நீ செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவேன். ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. அப்பா. ஆராதனை உமக்கே, ஹல்லேலூயா. ஆராதனை உமக்கே. ஆமென். நித்தமும் காக்குமும் கிருபைகளை எண்ணியே துதித்திடுவே. நித்தமும் காக்குமும் கிருபைகளை எண்ணியே துதித்திடுவே. துதி உமக்கே இயேசுநாதா, வாழ்த்திடுவோம் உமையே. துதி உமக்கே எங்கள் இயேசுநாதா, வாழ்த்திடுவோம் உமையே. நித்தமும் காக்கும், நித்தமும் காக்கும் கிருபைகளை எண்ணியே துதித்திடுவே. நித்தமும் காக்கும் கிருபைகளை துதி உமக்கே இயேசுநாதா, வாழ்த்திடுவோம். ஆவியானவரே துதி உமக்கே. அப்பா ஆதி அந்தமில்லா, ஆதி அந்தமில்லா ஆதி தேவன் அடைக்கலமா நீர் எமக்கு நீரே. ஆதி அந்தமில்லா ஆதி தேவன் அடைக்கலமா நீர் எமக்கு நீரே.
சுவாசத்தை எமக்கு தந்தீரே எண்ணியே துதித்திடுவேன். மாறாவி சுவாசத்தை எமக்கு தந்தீரே எண்ணியே துதித்திடுவேன். துதி உமக்கே, துதி உமக்கே சுனதா, உமையே துதிக்கிறோம் அப்பா, துதி உமக்கே. 6வது மாதத்திலே எங்களை கொண்டு வந்தீரே தகப்பனே, நித்தமும் காக்கும் நித்தமும் காக்கும் கிருபைகளை எண்ணியே. ஆவியானவரே நித்தமும் காக்கும் கிருபைகளை கடந்த நாளெல்லாம் வழுவாமல் எம்மை காருண்யத்தாலே காத்தீரே. கடந்த நாளெல்லாம் வழுவாமல் எம்மை காருண்யத்தாலே காத்தீரே. வல்ல தேவனே வாக்குகளை எண்ணியே துதித்திடுவோம். வல்ல தேவனே வாக்குகளை எண்ணியே. துதி உமக்கே அப்பா, துதி உமக்கே, ஓ வாழ்த்திடுவோம். துதி உமக்கே வாழ்த்திடுவோம். உம்மை நித்தமும் காக்கும் நித்தமும் காக்கும் கிருபைகளை எண்ணியே துதித்து. நித்தமும் காக்கிறதான தெய்வமே, இந்த 6வது மாத முறையிலையும் ஆண்டவரே இந்த துவக்க நாளை நித்தமும் காக்கும் நித்தமும் காக்கும் கிருபைகளை, ஓ இந்த மாதம் முழுவதும் காக்கும் நித்தமும் காக்கும் கிருபை, ஓ எண்ணியே. இந்த காலவேளையில் நித்தமும் காக்கும் நித்தமும் காக்கும் கிருபை. இந்த 6வது மாதம் முழுவதும் கர்த்தர் நம்மை காக்கும்படியா நல்ல கரங்களை தட்டி நித்தமும் காக்கும் கிருபைகளை, ஓ எண்ணியே. நித்தமும் காக்கும் நித்தமும் காக்கும் கிருபைகள், ஓ சகதரமலமா, ஓ நித்தமும் நித்தமும் காக்கும் கிருபை. ஓ இந்த 1ஆம் தேதி முதல் இந்த மாதம் முடியும் வரையிலையும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் கர்த்தர் நம்மை காத்து வழி நடத்தும்படியாக இந்த 1ஆம் நாளிலே இந்த முதல் மணி நேரத்திலே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆவியில் நிரம்பி கர்த்தரை மகிமைப்படுத்தி இந்த 6வது மாதத்திலே சுதந்திரிக்கும்படியாக தேவன் நம்மை கொண்டு வந்த கிருபைகளுக்காக ஓ கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. நித்தமும் காக்கும் கிருபைகளை சென்ற நாளெல்லாம் காத்த தேவ கிருபை இந்த 6வது மாதத்திலேயும் இந்த 6வது மாதத்திலேயும் எங்களை வழி நடத்துவதாக எங்களுக்கு முன்ன அடைக்கப்பட்ட வாசல்கள் எல்லாம் இந்த 6வது மாதத்தில் திறக்கப்படுவதாக தகப்பனே, திறக்கப்படுவதாக. சபையிலே அடைக்கப்பட்ட வாசல்கள், சபை ஜனங்கள் வாழ்வில் அடைக்கப்பட்ட வாசல்கள் இந்த 6வது மாதத்தில் திறக்கப்படுவதாக, 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 திறக்கப்படுவதாக. இருளை கடந்து செல்வார்களாக, இருளை கடந்து செல்வார்களாக, இருளை கடந்து செல்வார்களாக, இருளை கடந்து செல்வார்களாக. நீர் அருளின வெளிச்சத்திலே இந்த 6வது மாதத்திலே நீர் எங்களுக்கு அருளுகிற வெளிச்சத்திலே, நீர் எங்களுக்கு தருகிற வெளிச்சத்திலே இருளை கடப்பார்களாக. இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில். ஓ ரியாம் தராமா ஷாகா. யோபு 29:3 சொல்லும்போது சொல்லுகிறார், அவர் அருளின வெளிச்சத்திலே நான் இருளை கடந்தேன். இந்த 3வது மாதத்திலே அவருடைய தீபம் என் தலைமேல் பிரகாசிப்பதாக, ஒவ்வொரு தலை மேலையும் அவருடைய தீபம் பிரகாசிப்பதாக. இந்த 6வது மாதத்திலே இந்த 1ஆம் தேதியிலே நாங்கள் அறிக்கை பண்ணுகிறோம், அவருடைய தீபம் என் தலைமேல் பிரகாசித்தது. அவர் அருளின வெளிச்சத்திலே நான் இருளை கடந்தேன், இருளை கடந்து, இருளை கடந்து. இந்த 6வது மாதத்தில் இருளை கடந்து செல்ல வேண்டியதான ஓ கர்த்தருடைய தீபத்தின் வெளிச்சம் ஒவ்வொரு குடும்பத்திலும் வீசட்டுமே இயேசுவின் நாமத்தில். ராடாதா ஷகபு யந்தரபா. யோபு 29:3 சொல்லும்போது அவருடைய வெளிச்சம், அவருடைய வெளிச்சத்தினாலே, அவருடைய வெளிச்சத்தினாலே, அவருடைய வெளிச்சத்தினாலே, அவருடைய வெளிச்சத்தினாலே இந்த பகல் வேளையிலே ஒரு வெளிச்சம் உதிக்கட்டும் ஆண்டவரே. இந்த 6வது மாதத்திலே இருளை கடக்கிற ஒரு வெளிச்சம்
இயேசுவின் நாமத்தில். ஓ ரியந்தரா ஷகடதரமலமா ரேமா ஹத்துடபலா ஹத்தேரபலமா. நீர் அருளுகிற அந்த வெளிச்சத்தினாலே, நீர் அருளுகிற வெளிச்சத்தினாலே யோபு 29:3 சொல்லப்பட்டபடி அவர் அருளுகிறதான அந்த வெளிச்சத்தில், தேவத்துடைய அருளுகிறதான அந்த வெளிச்சத்தில் ஓ இருளை கடக்கும்படியாய், இருளை கடந்து செல்லும்படியாய், இருளை கடந்து செல்லும்படியாய், இருளை கடந்து செல்லும்படியாய் இந்த 6வது மாதத்தில் பலகீனத்தின் இருள்கள் விலகட்டும், அந்த ஹாரத்தின் இருள்கள் விலகட்டும். ஓ ரியாந்தரா ஷகபபா மரதுரபலமா. ஆவியானவரே உம்மை உயர்த்துகிறோம். ஒரு திறந்த வாசல் உண்டாகட்டும் ஆண்டவரே, திறந்த வாசல் உண்டாகட்டும். ஓ தேவனுடைய ரகசிய செயல்கள் இந்த 6வது மாதத்திலே கூடாரங்களே வெளிப்படுவதாக. கர்த்தருடைய ரகசிய செயல்கள் இந்த 6வது மாதத்திலே ஒவ்வொரு கூடாரங்களையும் வெளிப்படுவதாக. ரகசிய செயல்கள், என் தெய்வத்துடைய ரகசிய செயல்கள், தேவனுடைய ரகசிய செயல்கள் கூடாரத்தின் மேல், கூடாரத்தின் மேல் கரங்களை தட்டி ஆவியிலே நிரம்பி கர்த்தரை பார்த்து கேளுங்க. ஆண்டவரே, இந்த 6வது மாதத்திலே தேவத்துடைய ரகசிய செயல்கள், தேவத்துடைய ரகசிய செயல்கள் என் கூடாரத்தின் மேல், என் கூடாரத்தின் மேல். ராடாதா ஷகப. யோபு சொல்லும்போது 2வது வசனத்திலே சொல்லும்போது சொல்லுகிறார், ஓ சென்ற மாதத்தில் இருந்ததான அந்த சுக வாழ்வு, சென்று போன மாதங்களிலே தேவனை காப்பாற்றி வந்த நாட்கள், சென்று போன மாதங்கள் தேவனை காப்பாற்றி வந்த நாட்கள் எனக்கு உண்டாயிருந்தால் எனக்கு நலமாயிருக்கும். சென்று போன மாதத்தில் தெய்வம் நம்மை நடத்தின அந்த நாட்கள் இந்த 6வது மாதத்தில் இருந்தால் அது நமக்கு நலமாயிருக்கும். ஒவ்வொரு குடும்பங்களே அது நலமாயிருப்பதாக. அந்த சீர் இப்பொழுது இருந்தால் நலமாயிருப்பதாக. அந்த சீர் இப்பொழுது இருந்தால் நலமாயிருக்கும் என்று யோபு சொன்னது போல இந்த 6வது மாதத்திலேயும் ஓ சென்று போன மாதங்களிலே தேவன் எங்களை காப்பாற்றி வந்த அதே காப்பாற்றி வந்த கரம், அதே காப்பாற்றி வந்த நாட்கள் இந்த 6வது மாதத்திலேயும் ஒவ்வொரு நாளும் எங்களை காப்பாற்றி நடத்துவதாக. ஓ ஜீசஸ் உரபாபா ஷகபாபாபாபாபா Hallelujah, hallelujah, hallelujah. Oriandarama shakadadara marakadara balama. Urababa maratu. சென்று போன மாதங்களிலே காப்பாற்றி வந்த நாட்கள் இருந்தால் நலமாயிருக்கும் ஆண்டவரே. சென்று போன நாட்களில் எங்களை காப்பாற்றின அதே வல்லமைகள் இந்த 6வது மாதத்தில் இருந்தால் நலமாயிருக்கும் ஆண்டவரே. ஓரியாந்தரமா ஷகததரமலமு. ஹல்லேலூயா. ஜீவன் சுகம் பலன் தந்து காத்தீரே, ஜீவனுள்ள நாளெல்லாம் பாடுவே. ஜீவன் சுகம் பலன் தந்து காத்தீரே, ஜீவனுள்ள நாளெல்லாம் பாடுவே. உம்மை பாடா யாரை நான் பாடுவேன், உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன். உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன், உம்மை துதிக்காமல். துக்கங்களை சந்தோஷமாய் மாற்றினீர், துயரங்களை மகிழ்ச்சியாய் மாற்றினீர். எங்கள் துக்கங்களை சந்தோஷமாய் மாற்றினீர், துயரங்களை. கழிந்த மாதத்தில் எத்தனை பேர் சொல்ல முடியும்? கரங்களை உயர்த்தி துக்கங்களை சந்தோஷமாய் மாற்றினீர், துயரங்களை மகிழ்ச்சியாக மாற்றினி. ஒரு விசை கூட என் துக்கங்களை சந்தோஷமாய் மாற்றினி, துயரங்களை மகிழ்ச்சியா மாற்றினி. உம்மை பாடாம் யாரை நன்றி செலுத்துகிறோம் அப்பா, நன்றி செலுத்துகிறோம். யாரை நாங்கள் துதிப்போம்? உம்மை பாடாமல் ஆவியானவரே சென்று போன மாதங்களிலே
எங்களை காப்பாற்றுகிறீரே அப்பா. உளையான சேற்றிலிருந்து எடுத்தீரே, உன்னத அனுபவம் தந்தீரே. எத்தனை பேர் சொல்ல முடியும், என்ன உளையான சேற்றிலிருந்து எடுத்தீரே, உன்னத அனுபவம். உம்மை பாடாமல் அப்பா தூக்கு நீர் ஆண்டவரே, வழுகி போகாதபடிக்கு எங்களை தூக்கு நீர் ஆண்டவரே. உம்மை பாடாமல் ஜீவன் சுகம்பலம் தந்து நம்மை காப்பாற்றி சென்ற மாதம் முழுவதும் கர்த்தர் நம்மை நடத்தினாரே. துயரங்களை சந்தோஷமாய் கர்த்தர் மாற்றினார். யோபு 29:2 சொல்லும்போது சொல்லுகிறான், சென்று போன மாதங்களிலே நீர் என்னை காப்பாற்றி நடத்தினதான அதே சீர் எனக்கு இப்பொழுது இருந்தால் நலமாய் இருக்கும் அப்பா. அந்த காப்பாற்றி நடத்தின அந்த தயவுகள், உளையான சேற்றிலிருந்து என்னை காப்பாற்றி நடத்தின, துன்பத்தின் பாதையில் இருந்து என்னை காப்பாற்றி நடத்தின, சென்று போன மாதங்களிலே தேவன் என்னை காப்பாற்றி வந்த நாட்களில் எனக்கு உண்டாயிருந்த சீர் இப்பொழுது இருந்தால் நலமாயிருக்கும் என்று சொல்லி யோபு கேட்கிறேன். இப்பொழுது எனக்கு இருந்தால் நலமாயிருக்கும் ஆண்டவரே. இந்த இரவு வேளையில், இந்த பகல் வேளையில 2 கரங்களையும் வானத்து நேரம் உயர்த்தி ஆண்டவரே, சென்று போன மாதங்களை காப்பாற்றின அதே தெய்வத்துடைய செயல்கள், அதே தெய்வத்துடைய வல்லமைகள், சென்று போன மாதங்களிலே எத்தனையோ துயரங்கள் வந்த பொழுதிலும் கர்த்தர் கூட இருந்தீரே ஆண்டவரே. எத்தனையோ இருதய பாரங்கள் வந்த பொழுதிலும், எத்தனையோ இருதயம் உடைக்கப்பட்ட நிலைகள், இருதயம் உடைந்து போன நிலைகள், கண்களில் இருந்து கண்ணீர்கள் தாராளமாய் செல்லும்படியான சூழ்நிலைகள் வந்தது. ஆனாலும் நீர் காப்பாற்றி வந்த நாட்களில் உண்டாயிருந்த அந்த சீர் இப்பொழுதும் உண்டாகட்டும் ஆண்டவரே. இந்த 6வது மாதத்திலே உண்டாகட்டும் ஆண்டவரே. ஓரியாந்தரமா உம்முடைய தீபம் என் தலைமேல் பிரகாசித்தது என்று சொல்லுகிறான் யோபு. ஒரு தீபம் பிரகாசித்தது. அவர் அருளின வெளிச்சத்தில் நான் இருளை கடந்து போனேன். அந்த ரகசிய செயல் என் கூடாரத்தின் மேல் இருந்தது. இந்த 6வது மாதத்திலே எங்கள் கூடாரத்தின் மேல கர்த்தர் காப்பாற்றுகிற ரகசிய செயல்கள் எங்கள் கூடாரத்தின் மேல் இருப்பதாகப்பா. ஓரியாந்தரமா எங்களை நடத்தட்டும். ஹல்லேலூயா. மனம் இறங்கும் தெய்வம் இயேசு, சுகம் தந்து நடத்தி செல்வா. இந்த மாதம் முழுவதும் மனம் இறங்கும் தெய்வம் இயேசு, சுகம் தந்து நடத்தி செல்வா. யெகோவா ராஃபா இன்றும் வாழ்கிறார், சுகம் தரும் தெய்வம் இயேசு, சுகமென்று தருகிறார். யெகோவா ராஃபா. இந்த மாதம் அவர் வாழ்கிறார். சுகம் தரும் தெய்வம் இயேசு, சுகமென்று தருகிறார். மனம் இறங்கும் தெய்வம் இயேசு, சுகம் தந்து நடத்தி செல்வ. இந்த மாதம் முழுவதும் மனம் இறங்கும் தெய்வம் இயேசு நடத்தி செல்வீராகப்பா, நடத்தி செல்வீராக. ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நம்மை நடத்தி செல்கிறபடினால் இந்த 1ஆம் தேதி முதல் இந்த மாதம் முடிகிற வரையில், இந்த 6வது மாதத்திலே தேவன் அருளுகிற வெளிச்சத்தினாலே நாம் இருளை கடந்து செல்ல கர்த்தர் கிருபை தருகிறபடினால் கரங்களை தட்டி ஆவியானவருக்கு நன்றி செலுத்துவோமா? ஹல்லேலூயா. அந்த தேவன் நம்மை நடத்தி செல்கிறதற்காக ஆவியானவரே உமக்கு நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தொடர்ந்து கர்த்தர் நமக்கு நம்மோடு பேசும்படியாக 6வது மாதத்தின் வாக்குத்தத்த வார்த்தையை தரும்படி, உன்னத தேவனுடைய மகிமை வெளிப்படும்படி நம்மை அர்ப்பணிக்க போகிறோம். அர்ப்பணிக்கும் போது மிஸ்டர் மத்தியாஸ் அவர்கள் ஜெபிக்க கேட்டுக்கொள்கிறேன்.
ஆமென். யாவரும் உட்காருவோம், நம்முடைய கரத்தை உயர்த்தி சத்தமா ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த 6வது மாதத்தின் முதல் நாளிலே, முதல் மணிக்கூரில் நாம் தேவனுடைய சமூகத்தில் இருக்கிறோம். இந்த மாதத்தை பாடல் பாடி ஜபத்தோடு ஆராதித்து நாம் பெற்றுக்கொண்டோம். ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். இந்த மாதத்தின் வாக்குத்தத்தத்தை சபையில் இருக்கிறவர்கள், தூரத்திலிருந்து இனி பார்க்க போகிறவர்கள், மாதந்தோறும் உள்ள வாக்குத்தத்தம் பார்க்கிறவர்கள் தாராளம் இருக்கிறார்கள். நம்முடைய ஆராதனைகளை செய்தியை கேட்கிறவர்கள், பாடல் ஒர்ஷிப்பை பார்த்து சந்தோஷம் அடைகிற மக்கள் தாராளம் இருக்கிறார்கள். அவர்களுக்காக ஆண்டவரை துதிக்கிறேன். உங்களுக்கு இந்த மாதம் வாக்குத்தத்தம் சபையின் மூலமாக கர்த்தர் தருகிறார். பெற்றுக்கொள்வோம், ஆண்டவருக்காக வாழ்வோம். இன்றைக்குள்ள வாக்குத்தத்தம், உம்முடைய காருண்யம் என்னை பெரியவனாக மாற்றும். ஆண்டவருடைய காருண்யம் அப்படி என்றால் ஆண்டவருடைய இரக்கம் நம்மை இந்த 6வது மாதத்திலே பெரியவர்களாக மாற்றும். நம்முடைய பிள்ளைகளை மாற்றும், சபையை மாற்றும், நம்முடைய வாழ்க்கையே மாற்றிவிடும் என்று கர்த்தருடைய வாக்குத்தத்தம் இந்த 6வது மாதத்திலே ஸ்தோத்திரம் முதல் நாளிலே கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். ஆதாரமான வசனம் சங்கீதம் 18ஆம் சங்கீதம் 35ஆம் வசனத்தை வாசிக்கலாம். உம்முடைய காருண்யம் என்னை பெரியவனாக மாற்றும். ஸ்தோத்திரம். உம்முடைய வலதுகரம் என்னை தாங்குகிறது. இந்த மாதம் கர்த்தர் நம்மை தாங்குவார். ஒரு பாடல் விதமாக உண்டு. தாங்குவார், தப்புவிப்பார், எந்துவா என் தெய்வம். தாங்குவார், தப்புவிப்பார், எந்துவா என் தெய்வம். இம்மட்டும் கைவிடாதேவன், இனியும் கைவிட மாட்டார். இம்மட்டும் கைவிடாதேவன், இனியும் கைவிட மாட்டார். தாயின் வயிற்றில் தாங்கினார், ஆயுள் முழுதும் தாங்குவார். தாயின் வயிற்றில் தாங்கினார், ஆயுள் முழுதும் தாங்குவார். தாங்குவார், தப்புவிப்பார், ஏந்துவார் என் தெய்வம். தாங்குவார், தப்புவிப்பார், ஏந்துவார் என் தெய்வம். ஹல்லேலூயா. ஆண்டுடைய காருண்யம் நம்மை பெரியவர்களாக மாற்ற காரணம் அவருடைய வலதுகரம் நம்மை தாங்குகிறது. ஒவ்வொரு நாட்களிலும், ஒவ்வொரு சூழ்நிலையிலும், சூழ்நிலைகள் பலதும் மாறி மாறி வரலாம். பிரச்சனைகள் பல நேரங்கள் மாறி மாறி மனிதனுடைய வாழ்க்கையில் வரலாம். உலகம் என்பது ஒரு சமுத்திரம். சமுத்திரத்திலே அலை ஓய்வதில்லை. அந்த சமுத்திரத்திலே அலை ஓயாமல் வந்து கொண்டிருக்கிறது போல இந்த உலகத்திலும் சோதனைகள், போராட்டங்கள் வந்து கொண்டே இருக்கும். ஆனால் ஆண்டவரை ஆராதிக்கிற, அவரை விசுவாசிக்கிற அவருடைய பிள்ளைகளுக்கு இடையே வலது கரத்தை தாங்கி ஆண்டவருடைய காருண்யத்தை வைத்திருக்கிறாராம். அந்த காருண்யம் நம்மை பெரியவர்களாக மாற்றிக்கொண்டிருக்கிறது. எவ்வளவுதான் புயல் அடித்தாலும் நாம் பயப்பட வேண்டியதில்லை. காரணம், கர்த்தருடைய கரம் நம்மை தாங்குகிறது. எவ்வளவுதான் சோதனைகள் வந்தாலும், சத்துரு சிங்கம் போல சீறி வந்தாலும், நம்மை தகர்த்து விடலாம் என்று வந்தாலும், பலவீனங்களை போட்டு நம்மை அழித்து விடலாம் என்று வந்தாலும், தேவ பிள்ளைகளை தாங்கும்படி கர்த்தருடைய கரம் இருக்கிறது. அவருடைய வலது கரம் நம்மை தாங்கி, அவருடைய காருண்யம், அவருடைய இரக்கம் நம்மை பெரியவர்களாக மாற்றுகிறது. பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு கையை கொடுத்து சொல்லுங்கிற, கர்த்தருடைய காருண்யம் நம்மை தாங்குகிறது, நம்மை பெரியவர்களாக மாற்றும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
இப்ப இருக்கிற நிலைமை அல்ல, இப்ப இருக்கிற சூழ்நிலை அல்ல. சமுத்திரத்தை பார்க்கிறவன் ஒருபோதும் ஆமேன் அவனுடைய உள்ளம் வேதனையோடு இருக்கும். ஒரு நேரமாகிலும் இது அமைதலாய் இருக்காதா? அதுவும் கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள சமுத்திரம் வேகமாக அடித்து கொண்டிருக்கும். ஸ்தோத்திரம். இது ஓய்வெடுப்பதே இல்லை. உலகத்திலே மனிதனுக்கு ஓய்வில்லாத சோதனைகள், ஓய்வில்லாத போராட்டங்கள், இவைகள் உலகத்திலே வந்து கொண்டிருக்கிறது. கொடிய காலத்திலே நாம் வந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் தேவனுடைய பிள்ளைகளுக்கு சொல்லப்படுகிற வார்த்தையை, உம்முடைய ரட்சிப்பின் கேடகத்தையும் எனக்கு தந்தீர், ரட்சிப்பின் கேடகத்தை தந்தீர், உம்முடைய வலதுகரம் என்னை தாங்குகிறது, ஒவ்வொரு சூழ்நிலையிலும் தாங்குகிறது. பேதுருவை தூக்கி எடுத்த கரம் நம்மை தூக்கி எடுக்கிறது, நம்முடைய குடும்பத்தை தூக்கி எடுக்கிறது. அவ்வளவுதான், அழிஞ்சிட்டாங்கன்னு சொல்லுவாங்க. இல்லை, ஆண்டுடைய கரம் நம்மை தாங்குகிறது. அப்புறமா சொல்லப்படுகிறது, உம்முடைய காருண்யம் என்னை பெரியவனாகவே மாற்றும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு சம்பவத்தை சொல்ல விரும்புகிறேன், சீக்கிரமா முடிச்சிடுவேன். ஸ்தோத்திரம். அருமையான ஒரு இல்லத்தில் ஸ்தோத்திரம் 3 பிள்ளைகள், தகப்பன், தாய். இந்த 3 பிள்ளைகளும் நன்றாக வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள். மூத்தது 2 சகோதரிகள், இளையது ஒரு ஆண் பையன். அப்படி 3 பேர். அருமையான குடும்பம், சந்தோஷமான குடும்பம், மனமகிழ்ச்சியான குடும்பம். இவ்விதமாக இருக்கும்போது சோதனை வந்தது. தகப்பன் இறந்து விட்டார், அப்புறம் தாயும் இறந்து விட்டார். இப்போது இந்த பிள்ளைகளுடைய நம்பிக்கை இழந்து போய் விட்டார்கள். தாயும் தகப்பனும் இல்லை என்றால் அந்த இல்லத்தின் நிலைமை என்னவாய் இருக்கும் என்பதை யோசித்து பாருங்கள். இவ்விதமாய் இருக்கும்போது இந்த 2 சகோதரிகளுடைய எண்ணமும், தம்பியை படிக்க வைக்க வேண்டும், அவனை வாழ வைக்க வேண்டும், அவன் வளரட்டும், அவன் வேலை செய்து நமக்கு ஆகாரத்தை போடுவான் என்று அந்த சகோதரிகள் திருமணமாகாமலேயே இருந்து தன் தம்பியை கவனிக்கும்படியாக உழைத்தார்கள், பாடுபட்டார்கள். பாடுபட்டு உழைத்து தம்பி ஆமேன் வளர்ந்து விட்டான், நன்றாக படித்தான். நன்றாக வளர்ந்து கொண்டிருக்கும் போது ஒரு நாளில் திடீரென்று அவன் மரணம் அடைந்து விட்டான். அவருடைய நிலைமை எல்லாம் சுக்குநூறாய் போய்விட்டது. அவருடைய வாழ்க்கையில வேதனை எல்லாம் ஸ்தோத்திரம் ஆமேன் தாக்கு பிடிக்க முடியாது. யார் ஆறுதல் சொன்னாலும் ஆறுதல் வரவில்லை. யார்தான் அவர்களுக்கு உதவி செய்யலாம் என்று சொன்னாலும் முடியல. காரணம் என்ன? எங்கள் தம்பி தம்பி என்று நாங்கள் வளர்த்தினோமே, இந்த நிலைமையில் வாலிபனாக வளர்ந்து விட்டான், அவனை படிக்க வைத்தோம், நாங்கள் சகோதரிகளாகிய நாங்கள் பாடுபட்டோம், என் தம்பியை இழந்து நாங்கள் இருக்க முடியாது என்று புலம்பினார்களாம். ஆனால் புலம்பி 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 இருந்த போது எல்லாரும் ஆறுதல் சொன்னாங்க. ஆறுதலுக்கு ஆறுதல் இல்லை. அதிக நேரம் வச்சிருக்க முடியாது. குளிப்பாட்டி அடக்கம் பண்ணினார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனால் அங்கே ஒருவர் தேடி வருகிறார், அவர்தான் இயேசு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் சொன்ன உடனடியாக சிலருக்கு புரிஞ்சிருக்கலாம், சிலருக்கு புரியாமல் இருந்திருக்கலாம். சோதரர் அங்கே தேடி வருகிறார் இயேசு. அந்த வீட்டில் ஆகாரம் புசித்தவர் ஆண்டவர் இயேசு. அவர்கள் எல்லாரும் ஆண்டவருடைய பாதத்தில் வசனத்தை கற்றுக்கொண்டவர்கள். ஸ்தோத்திரம். மரித்த உடனடியாக ஆண்டவர் வரவில்லை, அடக்கம் பண்ணப்பட்டு 4ஆவது நாள் வருகிறார். வந்து கல்லறை திறயுங்கள் என்று சொல்லுகிறார். ஸ்தோத்திரம். திறக்கப்பட்டது. லாசருவே வெளியே வா என்று சொன்னார். ஹல்லேலூயா. அப்படியே மனதில் உடைந்து போயிருந்த உள்ளமெல்லாம் இப்போ சந்தோஷத்தினால் களிகூர்ந்தது. தேசமே அறியத்தக்க நிலைமையிலே அந்த குடும்பத்தை ஆண்டவர் மாற்றிவிட்டார். அந்த கிராம மக்கள் எல்லாம்
அதிசயம் என்று தாராளம் அள்ளி அள்ளி கொடுக்கும்படி உணவு பொருட்கள் எல்லா வெகுமதிகளையும் கொடுத்தார். இறந்து 4 நாள் ஆமேன் கல்லறைக்குள்ளே இருந்த சடலத்தை உயிரோடு எழுப்பினாரே ஆண்டவர், அது இவனா என்று கேட்டு ஆச்சரியப்பட்டார்கள். அன்பானவர்களே, காருண்யம் நம்மை பெரியவர்களாக மாற்றும். அவருடைய வலது கரம் நம்மை தாங்கும் என்பதற்கு சந்தேகமில்லை. 36ஆம் வசனத்தை வாசிக்கலாம். சங்கீதம் 18:36. நம்முடைய கால்கள் வழுகி போகாதபடி நம்முடைய பாதையெல்லாம் அகலமாக்குவார். நம்முடைய பாதையெல்லாம் விசாலமாக மாறும். அல்லேலூயா. நம்முடைய துன்பங்கள் எல்லாம் மாற்றி ஜெயமாக மாற்றுவார் என்பதற்கு சந்தேகமில்லை. சங்கீதம் 31ஆம் சங்கீதம் 19ஆம் வசனம், நீர் உண்டு பண்ணின நன்மைகள் எவ்வளவு பெரியது. இந்த மாதத்தில் ஆண்டவர் நமக்கு நன்மைகளை உண்டு பண்ணி வைத்திருக்கிறார். அந்த நன்மைகள் எவ்வளவு பெரியது, ஆசீர்வாதமான நன்மைகள். ஸ்தோத்திரம். ஆண்டவர் நமக்கு உண்டு பண்ணி வைத்திரு. உமக்கு பயந்தவர்களுக்கும் மனுபுத்திற்கு முன்பாக உம்மை நம்புகிறவர்களுக்கும் நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற உம்முடைய நன்மை எவ்வளவு பெரிதாக இருக்கிறது. அந்த நன்மைகளை இந்த மாதம் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில், குடும்பத்தில், சபையில் அனுபவிக்க நாம் தயாராக இருப்போம். ஸ்தோத்திரம். சங்கீதம் 52:8, தேவனுடைய ஆலயத்தில் இந்த மாதத்தில் பச்சையான ஒலிவ மரம் போல் இருக்க வேண்டும். தேவனுடைய ஆலயத்தை விட்டு நீங்காதீர்கள். தேவனுடைய சமூகத்தை விட்டு நீங்காதீர்கள். வேதம் வாசிப்பதை விட்டு விடாதீர்கள். ஜபிப்பதை விட்டு விடாதீர்கள். கர்த்தரை துதிப்பதை விட்டு விடாதீர்கள். விட்டு விடாமல் இருந்தால் கர்த்தருடைய கரம் தாங்கும். அவருடைய காருண்யம் நம்மை பெரியவர்களாக மாற்றும். சங்கீதம் 65ஆம் சங்கீதம் 4ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ஆலயத்திலே நன்மைகளை கர்த்தர் வைத்திருக்கிறாரா? ஆகினால் தினமும் ஆலயத்திலிருந்து நன்மைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும். தூரத்தில் இருக்கிறவர்களே, ஸ்தோத்திரம், என்ற செய்தியை கேட்கிற அன்பானவர்களே, ஒருவேளை உங்களுக்கு தினமும் ஆலயத்துக்கு போக முடியாமல் இருக்கலாம். ஆனாலும் வேதத்தை வாசிப்பதை விட்டு விடாதீர்கள். ஜெபிப்பதை விட்டு விடாதீர்கள். ஆண்டவருடைய கோலும் தடியும் உங்களை தேற்ற வேண்டும். ஆண்டுடைய வலதுகரம் உங்களை தாங்க வேண்டும். ஆண்டு நமக்கு வைத்திருக்கிற காருண்யம் நம்மை பெரியவர்களாக மாற்ற வேண்டும். ஆகினால் தேவனை, தெய்வத்துடைய ஆலயத்தை விட்டு விடாதீர்கள். ஏசாயா 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் வாசிக்கலாம். ஏசாயா 12:3. 6ஆம் வசனம். ரட்சிப்பின் ஊற்று நடுவில் இருக்கிறவர்களே, ஆண்டவரை விட்டு விலகாதீர்கள். வேலை செய்தாலும், படித்து கொண்டிருந்தாலும், எந்த கம்பெனியில் வேலை பார்த்தாலும் ஆண்டவரை விட்டு, ஜீவ ஊற்றை விட்டு விலகாதீர்கள். ஸ்தோத்திரம். அந்த ஜீவ தண்ணீரை உட்கொள்ளுங்கள். ஆண்டவர் இஸ்ரவேலின் பரிசுத்தர் உன் நடுவிலே இருக்கிறார். ஹல்லேலூயா. நடுவில் எப்படி இருக்கிறாரா? பெரியவராய் இருக்கிறார். பெரிய காரியங்களை செய்கிறவராய் இருக்கிறார். பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையிலே செய்வார். இப்போது இருக்கிற சூழ்நிலை எண்ணி வேதனைப்படாதீர்கள். இப்போது இருக்கிற வறுமையை எண்ணி வேதனைப்படாதீர்கள். இப்போது இருக்கிற கஷ்டத்தை எண்ணி வேதனைப்படாதீர்கள். இப்போது இருக்கிற நோயை குறித்து வேதனைப்படாதீர்கள். பரிசுத்தர் உன் நடுவிலே பெரியவராய் இருக்கிறார். அவர் பெரிய காரியங்களை செய்வார். எப்படி செய்வாராம்? ஏசாயா 43:18-19 வசனத்தை வாசிப்போம். ஆண்டவர் சொல்கிற புதிய காரியத்தை, கழிந்த காலத்தை சிந்திக்காதீங்க. ஸ்தோத்திரம். கழிந்து நடந்து போன காரியத்தை சிந்திக்காதீங்க. புதிய காரியத்தை நான் இப்போது
செய்ய போகிறேன். இப்பொழுது அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? வனாந்தரத்திலே வழியையும் அவாந்தர வழியிலே ஆறுகளை உண்டாக்கினேன். ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் அறியீர்களா? வனாந்தரம், மக்கள் நடமாட முடியாத இடம், அங்கே பாதையை உண்டு பண்ணினார். அவாந்தர வழி, அங்கே மக்களுக்கு தண்ணி கிடைக்காது, அங்கே நல்ல ஆற்றை கொடுத்தார். ஆறு ஓடுகிறது, தண்ணி குடிச்சாங்க. இதெல்லாம் செய்தது யார்? நம்முடைய ஆண்டவர். அவர் சொல்லுகிறார், நான் உன்னை பெரியவனாக மாற்றுவேன். ஸ்தோத்திரம். நீ கவலைப்பட வேண்டாம். சகரியா 8ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிக்கலாம். சகரியா 8:13. ஆசீர்வாதமாய் இருக்க நான் உங்களை ரட்சிப்பேன். கழிந்த காலங்களிலே சாபமாயிருந்திருக்கலாம். புறஜாதிகளைப் போல வேதனையிலும் சோதனையிலும் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஆனால் 6வது மாதத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார், நீ ஆசீர்வாதமாய் இருக்க நான் உன்னை ரட்சிப்பேன். பயப்படாதீர்கள், உங்கள் கைகளை திடப்படுத்துங்கள், பயம் மாறட்டும். ஒரு வசனம் கூட வாசித்து ஜெபிக்க போகிறோம். நீதிமொழியின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது நம்முடைய ஆயுசின் வருஷங்கள் அதிகமாய் செழிப்பாக மாறும். அவ்விதமாற நம்மை அர்ப்பணிப்போமா? கண்களை மூடுவோம், கர்த்தரை துதிப்போம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. குனிந்து தூக்கினீரே, பெரியவனாக்கினீரே, உமது காருண்யத்தா பெரியவனாக்கினீரே. குனிந்து தூக்கினீரே, பெரியவனாக்கினீரே, உமது காருண்யத்தா பெரியவனாக்கினீரே. துயரத்தில் கூப்பிட்டேன், உதவிக்காய் கதறினேன், அழுகுரல் கேட்டீரையா. துயரத்தில் கூப்பிட்டேன், உதவிக்காய் கதறினேன், அழுகுரல் கேட்டீரையா. குனிந்து தூக்கினீர், பெரியவனாக்கினீர், உமது காருண்யத்தால். குனிந்து தூக்கினீர், பெரியவனாக்கினீர், உமது காருண்யத்தால். குனிந்து தூக்கினீரே, பெரியவனாக்கினீரே, உமது காருண்யத்தால் பெரியவனாக்கினீரே.